தை திங்களை முன்னிட்டு மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தை திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அவனியாபுரத்தில் இன்று காலை 7 மணி அளவில் ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மொத்தம் 1000 காளைகள் அவிழ்க்கப்பட்ட திட்டமிடப்பட்ட நிலையில் ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் என்ற அடிப்படையில் சுழற்சி முறையில் களமிறக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் 6ஆம் சுற்றுகள் முடிவில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. அற்புதம்டா, சூப்பர் மாடியா, அருமையான மாடு, மாடு வெற்றி பெற்றது. அழகுடா, பிடிஆர் பழைய தேராஜன் அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. அழகுடா, சூப்பர் மாடியா, மாடு வெற்றி பெற்று சூப்பர் சரவணேஸ்வர் வழங்கும் ஒரு பட்டு புடவை. வீரரா காலையில் முதல்ல லெப்ட் ரைட் போட்டு வாங்குது. அப்ப என்ன அந்த போடுது, ஐயோ ஒரு ஆள் மட்டும். அழகுடா, அற்புதம், விட்டாதீங்க பிரதர், நல்லா பிடிங்க, ஒரு புடி மட்டும் எக்ஸ்ட்ரா. வீரர் வெற்றி பெற்றார். அழகுடா, சூப்பர் மாடியா, மாடு வெற்றி பெற்றதுப்பா. அழகுடா, அற்புதம், சூப்பர் மாடு, அருமையான வீரர், அருமையான காலை. இந்த தும்பளையும் நல்லா பிடிக்கிறாப்லையங்க. ஐயோ அப்பா, சூப்பர் மாடு, சூப்பர் வீரர். இந்த மாடு இதுக்கு மேல பிடிக்க முடியாது. வீரருக்கு வாழ்த்துக்கள், மாடு வெற்றி பெற்றது. வீர தமிழச்சி மாடு தெரிக்க உறுதியா புடியில திருத்தி மாடு வெற்றி பெற்றது. வீர தமிழச்சிக்கு பீரோல். அருமையான வீரர், அருமையான கலை. தம்பி திருமணக்கு அப்புறம் நல்லா பிடிக்கணும். வீரர் வெற்றி பெற்றார். பிடிச்சு பாரு, தொட்டு பாரு, சூப்பர், அருமையான மாடு, மாடு வெற்றி பெற்றதுப்பா. அருமையான மாடு நிக்குது, தொட்டு பாரு, பிடிச்சு பாரு. வீரரா காலைன்னு பார்த்துடலாம். வாழை பிடிக்காம படி. மாட்டோட ஓனர் ஒதுங்க. அழகா, சூப்பர் மாடு, சைக்கிள், ஒரு சைக்கிள், அருமையான மாடு. சூப்பர் சரவணேஸ்வர் வழங்கும் ஒரு குத்து விளக்கு. சரவண புவனேஸ்வர் வடக்கு மண்டலத்தில் வழங்கும் அண்டா. சூப்பர் வீரர், சூப்பர் காலை. உட்ரா தம்பி, அருமையான வீரர், கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. வீரர் வெற்றி பெற்றாருப்பா. பிடிஆர் தங்க காசு. அருமையான மாடு, மாடு வெற்றி பெற்றதுப்பா. சிவகங்கை சீமை கட்டிக்குளம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வாடிவாசலில் இருந்து சீறி பாயும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வரும் நிலையில் போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்கள் வெற்றி பெற்றால் தங்க காசு, மோதிரம், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் வெற்றி பெறும் மாட்டின் உரிமையாளர்களுக்கும் தங்க மோதிரம், தங்க காசு உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. சூப்பர் மாடு, அருமையான மாடு. ஒரு 1000, ஒரு குக்கர், ஒரு அண்டா, ஒரு தவா. நல்ல பாம்பு. ஒரு ஆள் மட்டும். 2 பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மாடு வெற்றி பெற்றது. சூப்பர் மாடு. ஒரு ஆள். அருமையான மாடு, அருமையான வீரர். ஒரு ஆள். பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி உங்க 2 பேருக்கு. ஒரு அண்டா, ஒரு பட்டு சேலை. அருமையான வீரர், வீரர் வெற்றி பெற்றார். ஒரு ஆள் மட்டும். மாடு வெற்றி பெற்றது. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். மாடு ஜெயிச்சிருச்சு. சூப்பர் சரவணேஸ்வர் வழங்கும் ஒரு குத்து விளக்கு. சரவண புவனேஸ்வர் வடக்கு மண்டலத்தில் வழங்கும் அண்டா. சூப்பர் வீரர், சூப்பர் காலை. உட்ரா தம்பி, அருமையான வீரர், கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. வீரர் வெற்றி பெற்றாருப்பா. சூப்பர் வீரர், சூப்பர் மாடு, சூப்பர் வீரர். ஒரு ஆள் மட்டும் தான் பிடிக்கணும், அவர் தான் பிடிச்சிருக்காரு. நீ விட்டுரு. அருமையான வீரர். எம்பி ஆம்புலன்ஸ் சொல்லுங்க. சிறப்பு எக்ஸ்ட்ரா ஒரு அண்டா, ஒரு குக்கர். ஒரு வீரர் மட்டும். அருமையான வீரர், அருமையான கலை. சூப்பரா பிடிச்சிட்டாப்ல. வீரர் வெற்றி பெற்றார். ஜல்லிக்கட்டு போட்டியில் 16 காளைகளை அடக்கி அவனியாபுரத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் கார்த்தி என்பவர் முதலிடத்தில் உள்ளார். அதேபோல் 15 காளைகளை அடக்கி மாடுபிடி வீரர் ரஞ்சித் என்பவர் 2ஆம் இடத்தில் உள்ள நிலையில் இருவரும் தொடர்ந்து களம் கண்டு வருகின்றனர். முன்னதாக 7 காளைகளை அடக்கி முதலிடம் வகித்து வந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் முத்து கிருஷ்ணன் காயம் காரணமாக வெளியேறினார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது வரை மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள், காவலர்கள் என 67 பேர் காயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த 30 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பல்வேறு காரணங்களால் 14 மாடுபிடி வீரர்கள் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்கள், மது, மருத்துவம் உள்ளிட்ட காரணங்களால் வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து கட்டுப்பாடுகள் மற்றும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாடு அழைத்து வரும் இடமான பிறவாடி பகுதியில் மாடு உரிமையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தொடர்ந்து தள்ளுமுள்ளு நீடித்து வருகிறது. மாட்டு உரிமையாளர்கள் தங்களது மாடுகளை முதலில் அனுப்புவதில் தொடர்ந்து பரபரப்பு காட்டி வருவதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அங்கு தள்ளுமுள்ளு நீடித்து வருவதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.